வணக்கம் நேயர்களே, இன்றைக்கும் முக்கியமான சில தரவுகளுடன் உங்களை சந்திக்கிறேன். இலங்கையினுடைய போலீசாரை பொறுத்தவரையிலே அவர்களுடைய அடாவடிகளும் போலீசார் செய்கின்ற ஊழல் மோசடிகளும் அதிகரித்து வருகிறது. அதுவும் வடக்கு கிழக்கு பகுதிகளிலே அதிகரித்து வருவதை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே மல்லாவி போலீஸ் நிலையம் தொடர்பாக இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலே மல்லாவி போலீஸ் அதிகாரி உட்பட போலீஸ் நிலைய அதிகாரி உட்பட அங்கு பணியாற்றுகின்ற சில போலீஸ் உத்தியோகத்தர் தொடர்பாகவெல்லாம் சமூக வலைத்தளங்களிலே மிக மோசமான செய்திகள் இன்றைக்கு வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல போலீசார் நிச்சயமாக தவறு இழைத்தார்கள் என்று சொல்லி சொன்னால் அந்த போலீசாருக்கு சட்ட நடவடிக்கை இந்த அரசாங்கம் அல்லது குறித்த போலீஸ் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது ஏன் என்கின்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது. அதே நேரத்திலே போலீசார் மீது அந்த செய்தி தவறானது அல்லது போலீசாரை திட்டமிட்ட வகையிலே போலீசாருக்கு அபகீர்த்தி ஏற்படுகின்ற விதத்திலே அந்த செய்தி பரப்பப்படுமாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் மௌனம் காப்பது ஏன் என்கின்ற கேள்வியும் இந்த இடத்துல எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இன்றைக்கு பொதுவாக பார்த்துக்கின்றால் இந்த போக்குவரத்து வீதிகள் ஊடாக பிரதான வீதிகளில் இன்றைக்கு கட்டாக்காலி மாடுகள் தொடக்கம் உரிமையாளர்களுடைய மாடுகள் நடு வீதியில இரவு நேரங்களில் படுக்கிறதால அல்லது அந்த வீதியில நிற்கிறதால வாகன சாரதிகளுக்கு அந்த வீதியால பயணிக்க முடியாத ஒரு நிலை காணப்படுது. அதே நேரத்தில் வீதி விபத்துக்கள் அதிகரித்து வருவதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இது வடக்கு மாகாணத்தில் பல இடங்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், அண்மையிலே தர்மபுரம் பகுதியிலே இப்படியான வீதி விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கிறது. அது அந்த மாட்டோட வாகன சாரதி மோதுண்டு நிறைய, அதாவது 20க்கு மேற்பட்ட மாடுகள் அந்த இடத்துல இறந்ததையும் கூட அவதானிக்க கூடியதாக இருந்தது. இது மட்டுமல்ல, பேல்ன பகுதியில் உங்களுக்கு தெரியும், பேல்ன பங்களாவடி சந்தியில பல விபத்துக்கள் ஏற்பட்டிருக்கு. அதனூடாக அண்மையிலே ஒருத்தர் அந்த மாட்டுல அடிபட்டு விபத்துக்குள்ளாக்கி யாழ் போதனா மருத்துவமனையில அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்ததையும் இந்த இடத்துல குறிப்பிட வேண்டிய தேவை இருக்கிறது. என்னன்னு சொல்லி சொன்னால், நிச்சயமாக பிரதேச சபையும் போலீசாரும் இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டியவர்கள், ஆனால் மௌனமாக இருக்கிறார்கள். இதே போன்றுதான் இன்றைக்கு இலங்கையில பல இடங்கள்ல வீதி விபத்துக்கள் அதிகரித்து காணப்படுகிறது. அண்மையில கலகேதர பகுதியில ரொலியண்டு நின்ற ஆட்டோவோட மோதுண்டு 3 ஆட்டோக்கள் அதாவது முச்சக்கர வண்டிகள் சக்கையா போனது, அதாவது சின்ன பின்னமாக்கி நசிஞ்சு போன சம்பவத்தையும் கூட அவதானிக்க கூடியதாக இருந்து. அதே போன்று குருநாகல் கண்டி வீதியில ரொலியோண்டு நின்ற ஓட்டோக்கு மேல சரிஞ்சதால அந்த ஓட்டோ நசிஞ்சு போனதையும் அல்லது சக்கை ஆயினதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. அந்த இடத்துல அந்த சாரதி உயிர் தப்பியிருந்தார், தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருந்தார். அதே போன்றுதான் உங்களுக்கு தெரியும், நேற்றைய தினம் கூட வவுனியாவில் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்தின் ஊடாக சோதனை செய்யப்பட்ட வாகனங்கள் அல்லது ஆட்டோ மோட்டார் பைக் எல்லாம் மறைச்சிருக்கணும். ஆனால் மறைச்ச இடத்துல அந்த வாகன சாரதிக்கு அல்லது அந்த முச்சக்கர வண்டியினுடைய சாரதி கோவப்பட்டு அந்த இடத்துல தன்னுடைய ஓட்டோவில் இருக்கிற அந்த பார்ட்ஸுகள், அதாவது உதிரி பாகங்களை கலட்டி எறிகிறத கூட அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இப்படித்தான் அது தவறான விடயம் என்று சொல்லல. ஆனால் இப்படியான சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போலீசார் தாங்கள் சட்டத்தை மீறுகின்ற விதமாக ஊழல் மோசடியில ஈடுபடுவது எந்த வகையில நியாயம் என்கின்ற கேள்வி எழுந்திருக்கிறது. சரி, முதலாவதாக உங்களுக்கு தெரியும், மல்லாவி போலீஸ் நிலையம் தொடர்பாக இன்றைக்கு கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி உட்பட அங்கு பணியாற்றுகின்ற இன்னும் 2 போலீஸ் உத்தியோகத்தர்கள் தொடர்பாகத்தான் அந்த செய்தி இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வைரலாகி கொண்டிருப்பதை எல்லோருமே அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. மல்லாவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை பொறுத்தவரையில அவர் மணல் கடத்தல், மரக்கடத்தல், அடுத்ததாக சொன்ன காட்டு இறைச்சி கசிப்பு விற்பனை, அதாவது கசிப்பு விற்பனையாளர்களுக்கு அவர் உடந்தையாக இருப்பதாகவும், அதே நேரத்திலே அந்த பொறுப்பதிகாரிகளும் இன்னும் சில போலீஸ் உத்தியோகத்தரும் சேர்ந்து ஒரு பெண்ணிடம் மாதம் 25,000 ரூபா லஞ்சமாக பெற்றுக்கொள்கிறார்கள். மாதம் இல்ல, மாதம் ஒவ்வொரு மாதமும் பெற்றுக்கொள்கிறார்கள் என்கின்ற தகவலை சமூக வலைத்தளங்கள்ல
பார்க்கக்கூடியதாக அல்லது அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. இது எந்த வகையில உண்மை பொய் என்கின்ற விஷயத்தை நான் சொல்ல வரையில. ஆனால் இது உண்மையாக இருக்குமாக இருந்தால் அந்த போலீஸ் அதிகாரி அந்த போலீஸின் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டியது இந்த போலீஸ் திணைக்களத்தினுடைய இந்த அரசாங்கத்தினுடைய பொறுப்பாக இருக்கிறது. அதே இப்படியான போலீசார் மீது அவதூறுகளை ஏற்படுத்துகின்ற வகையிலே அந்த தகவல் பிழையான தகவல்களை வெளியிடுபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது மறுதளிக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. அந்த வகையில் தான் இந்த விஷயம் எல்லோரையும் சென்றடைய வேணும், எல்லாரும் இதை பார்க்கணும், இதனுடைய உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த காணொலியை நான் இந்த தகவலை வெளியிடுறேன். சரி, உங்களுக்கு தெரியும், மல்லாவி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றுகின்ற பஹி என்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தில் ஆட்டுக்கடா கொண்டு வேண்டி இருக்கிறார். அதுவும் 20 கிலோ பெறுமதியான ஒரு ஆட்டுக்கடா. ஆனால் அந்த ஆட்டுக்கடா எவ்வளவு வரும் என்று சொல்லி சொன்னால் அன்னளவாக 30,000 ரூபாய் பெறுமதியான ஆட்டுக்கடா கொண்டு வாங்கியிருக்கிறார். எவ்வளவு கொடுத்து சொல்லி சொன்னால் 5,000 ரூபாய் கொடுத்து தான் அந்த ஆட்டுக்கிடாயை வேண்டி இருக்கிறார். ஆனால் ஆட்டிறைச்சியின் விலை எவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அன்னளவாக 2,000 தொடக்கம் 2,500 ரூபாய், அது சில இடங்களில் அதுக்கு மேலே போய்கொண்டிருக்குது. அதே நேரத்தில் ஒரு உயிரோட ஒரு ஆட்டிறைச்சி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா, ஆடு இதில் மதிக்கிறேன்னு சொன்னா 1 கிலோவுக்கு 1,500 ரூபாய் தான் மதிப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் இந்த போலீஸ் அதிகாரி தன்னுடைய சகோதரியின் திருமண வீட்டுக்காகத்தான் அந்த ஆட்டுக்கடா வாங்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதே நேரத்தில் இந்த போலீஸ் அதிகாரி நிச்சயமாக 5,000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆட்டுக்கிடாவை வேண்டா அதுண்ட நிலைமை எப்படி என்று யோசிச்சு பாருங்க. அதுவும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்திட. சரி, அன்னளவாக ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துப்பட்டு வேண்டியிருக்கலாம், இல்லாட்டி ஒரு 20,000 ரூபாய் கொடுத்துட்டு வேண்டியிருக்கலாம். ஆனால் ஒரேடியா 30,000 ரூபாய் பெறுமதியான ஆட்டுக்கிடாயை 5,000 ரூபாய் கொடுத்து வேண்டது எந்த வகையில் நியாயம் என்றதை நீங்களே தெரிஞ்சு கொள்ளுங்க. சரி, ஆட்டுக்கடாயை அவர் வேண்டிட்டார். ஆனால் மிச்ச காசு தரணும் என்று போய் அவை என்ன செய்திருக்கணும், அவற்றை போய் கேட்கல என்ன செய்திருக்கிறார், இந்த ஆட்டுக்கடா வாங்கினவர மகனை கொண்டு போய் 5 நாள் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிட்டு விட்டிருக்கணும். அப்ப இதுதான் நிலைமை. அடுத்தது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால், இந்த பஹி என்கின்ற போலீஸ் உத்தியோகத்தர் அவைன்ற வீட்டுல மோட்டர் சைக்கிளை எடுத்து கொண்டு போறார். ஆனா மோட்டர் சைக்கிள் எடுத்து கொண்டு போய்க்க இந்த வீட்டுக்காரர மருமகன் அவரை வீடியோ எடுக்கிறார். தன் போன்ல வீடியோ போட்டோ எடுக்கிறார். போட்டோ எடுக்கிறவருக்கு என்ன நடக்குது, அவரை இன்னும் 2 நாள் அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் அந்த போட்டோ வீடியோஸ் எல்லாம் அழிச்சு போட்டு தான் அவரை விட்டிருக்கணும். அப்ப இதுதான் என்ன சொல்றது, அராஜகம். அப்படி என்றால் போலீசாருடைய அராஜகம் இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சியிலேயும் இடம்பெறுகிறதா என்கின்ற சந்தேகம் தான் இடம்பெற்றிருக்கிறது. ஏன்னு சொன்னால் இப்படி போலீசார் இப்படி சட்டவிரோதமா அல்லது ஊழல் மோசடிகள்ல ஈடுபட்டா அது எந்த வகையில நியாயம்? ஏன்னு சொன்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாக்களே இப்படி செய்தால் இன்றைக்கு மக்கள் எப்படி வாழ்றது, இவர்களால சட்டத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்கின்ற சந்தேகம் மக்கள் மத்தியில எழுந்திருக்கிறது. இதே நேரத்தில் தான் அடுத்த விஷயம் என்னன்னு பாருங்க, காட்டில் இருக்கிற பல மிருகங்களை வேட்டையாடக்கூடாது என்கின்ற சட்டம் இலங்கையினுடைய சட்டத்தில் இருக்கிற. அதுல உங்களுக்கு தெரியும், மான் வேட்டையாடக்கூடாது, மறை வேட்டையாடக்கூடாது, மயில் வேட்டையாடக்கூடாது, அதே போன்று முயல், இன்னும் பல மிருகங்களை வேட்டையாடக்கூடாது என்ற சட்டம் இலங்கையில இருக்குது, அதாவது உடும்பு உட்பட. ஆனால் இலங்கையுடைய போலீசார் அதற்கு உடந்தையாக இருக்கிறார்கள். அதுவும் மல்லாவி போலீசுடைய பொறுப்பு அதிகாரி இருப்பதாகத்தான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல செய்தி பரப்பப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இந்த கசிப்பு விற்பனையாளர் அல்லது கசிப்பு உற்பத்தியாளர்களுக்கு இவர் என்ன செய்யறாருன்னா, மாதம் அவர் உட்பட இன்னும் சில போலீஸ் உத்தியோகத்தெல்லாம் சேர்ந்து மாதம் 25,000 ரூபாய் அவையிட்ட இருந்து என்ன செய்யறாருன்னா லஞ்சமாக வேண்டினான். அப்படியேண்டா இத ஊழல் மோசடி என்று சொல்றதா, இல்லாட்டி இதை என்னன்னு சொல்றது, இதை வார்த்தையால எப்படி வர்ணிக்கிறதுன்னு சொல்லி தெரியல. ஏனென்றா போலீசார் தொடர்பாக இப்படித்தான் பல குற்றச்சாட்டுகள் இன்றைக்கு கசைப்போ மல்லாவில மட்டுமில்ல பல இடங்கள்ல இன்றைக்கு இருக்கு. புதுக்குடி பிரதேசத்திலையும் இருக்குது, விஸ்வமளவு பிரதேசத்திலையும் இருக்குது. இப்படி பல இடங்கள்ல இருந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் இதை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருடைய பொறுப்பு. ஆகவே போலீசார் இப்படியா விஷயங்களுக்கு உடந்தையாக இருந்தால் மக்கள் என்ன செய்யறன்னு சொல்லி தெரியாத ஒரு நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய ஆட்சி காலத்திலும் இன்றைக்கு ஊழல் மோசடிகள் இடம்பெற்றிருக்கிறதா அல்லது இந்த ஊழல் மோசடிகள் இன்னும் அதிகரித்து காணப்படுகிறதா என்கின்ற ஒரு அச்சம் மக்கள் மத்தியில காணப்படுகிறது.
இதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், வவுனியாவில் நேற்றைய தினம் இலங்கையினுடைய போலீசார் கிளீன் ஸ்ரீலங்கா என்கிற திட்டத்தில் வாகனங்களை மறைச்சு, உங்களுக்கு தெரியும் வாகனங்கள் சோதனை அதிகமாக இருந்தால் அதில் விபத்துக்கள் அதிகமாக இருக்கும் என்றதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பு போலீசாருக்கு இருக்குது. அதே நேரத்தில் அதை 1 மாதங்களிலே 2 மாதங்களிலே 3 மாதங்களிலே கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் அந்த கால வரையறை என்றதை நிச்சயமாக இந்த அரசாங்கம் இந்த போலீசாருக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிற. அதே நேரத்தில் கலகேதர பகுதியில் ரொலி 3 முச்சக்கர வண்டி மீது லொரி சரிஞ்சதால 3 அந்த ஓட்டோக்களும் முச்சக்கர வண்டிகளும் சின்னாபின்னமாக, அதாவது சக்கையா போனதை கூட அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. அதே போன்று குருநாகல் கண்டி வீதியில் ரொலியை நின்ற ஓட்டோக்கு மேலே பிரண்டதால், அதாவது குட சாஞ்சதால அந்த ஒரு ஓட்டோ சின்னாபின்னமாகி இருக்கிறது அல்லது சிதஞ்சு போயிருக்கிறது, அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல மட்டக்களப்பு வாகரையில் சொகுசு வாகனம் ஒன்று போய்கொண்டிருக்க நாய் குறுக்க அல்லது நாய் ரோட்டில் படுத்து இருக்கிறதால அந்த வாகனத்தை சொகுசு வாகனத்தை செலுத்தி கொண்டு போனவர் அந்த நாயின் உயிரை காப்பாற்றணும் என்றதுக்காக வேண்டி என்ன செய்திருக்கிறார், கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் போனதா, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடில் போயிருக்கிறார். கண்ட்ரோல் பண்ண இல்லாமல் போய் என்ன செய்கிறார், மின் கம்பத்தோட போய் மோதுண்டு அந்த வாகனம் மிக மோசமான சேதத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இந்த விஷயங்களை கட்டுப்படுத்த வேண்டியது போலீசாருடைய கடப்பாதாகவும் இருக்கிறது. போலீசார் மீது இந்த விஷயத்தை சொன்னாலும் ஆனால் வாகனத்தை செலுத்துகிற சாரதிகள் மிக அவதானமாகவும் நிதானமாகவும் செலுத்த வேண்டியது அவர்களுடைய பாரிய பொறுப்பாகவும் இருக்கிறது. ஆனால் இப்படியான விபத்துக்கள்ல இருந்து தடுக்க வேண்டியது போலீசாருடைய, அதுவும் போக்குவரத்து போலீசாருடைய பாரிய கடப்பாடு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. நல்ல சொந்தங்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.